ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கோஸை வச்சு போண்டா போடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க பாவம் ஸ்கூல் போயிட்டு வந்து எதுவுமே செஞ்சு கொடுக்கல. அதனால் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி கோஸ் போண்டா போடலான்னு சொல்லிட்டு எனக்கு டைம் இல்லை. நானும் வேலைக்கு போயிட்டு வந்து லேட்டாக தான் வந்தேன். சரி, நம்மளுக்காக பிள்ளைங்களை விடக்கூடாது இல்லையா, அதனால் வந்து இன்றைக்கி கோஸ் போண்டா போடலான்னு சொல்லிட்டு கோஸ் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோஸை அழகாக பொடி பொடியாக சீவி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த கட்டை மட்டும்தான் மிஞ்சியது. நல்லா சீவி எடுத்துக்கினேன். பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கோஸு நல்லா சீவனதுக்கப்புறம் இல்லை அழகாக இருக்குல்ல. இப்போ வந்து இது மசாலா ஆட் பண்ண போகிறோம். நம்ம மசாலா ஆட் பண்ணி போண்டா போடுவோம். ஒரு பக்கம் அரிசியும் ஊற வச்சுட்டேன். சாதம் வச்சுப்போம். காலையில் வச்ச மீன் குழம்பு இருக்குது, அதோட விட்டுட்டேன் நான். வெங்காயம் அரிஞ்சு போட்டாச்சு கோஸு கூட. அப்புறம் வந்து கொஞ்சம் புதினாலாம் இருந்துச்சு, அதையும் போட்டாச்சு. அடுத்தது மாவை ஆட் பண்ணி போண்டாவை ரெடி பண்ணிவிடுவோம். மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பிசைஞ்சிட்டு நல்லா தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே இது நல்லா தண்ணி, அது கோஸுவே தண்ணி விடுது இல்லையா, அதனால் நல்லா அந்த இதிலே ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்குவோம். அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கும். அடுப்பு பற்ற வச்சு வானில் வச்சுட்டேன். அடுத்தது எண்ணெய் பிச்சு விட்டுமா, எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா எண்ணெய் காயட்டும். அதுக்காட்டி நம்ம பைரவி ஜிராயா டேய், என்ன 2 பேர் என்ன எப்படி இருக்கீங்க? அதுக்காட்டி ஒரு பக்கம் உடைய போட்டுருவோம். நம்ம பசங்க பசி எடுத்துக்கோ இல்லையா, அதனால உடைய போட்டுருவோம். எண்ணெய் காஞ்சிச்சேன் பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிச்ச ஓரளவு பொரிஞ்சு வருது. அதனால் தோணுன்னா என்ன பண்ணுறேன், போட்டு எடுப்போம். சின்ன சின்ன உருண்டையாக திரட்டி போட்டு எடுத்துருவோம். வந்துடுச்சு போண்டா, சுவையான டேஸ்டான கோஸு வெங்காயம் போண்டா. ஒரு உடையும் கொச்சிச்சு. அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. சாதம் வேகட்டும். சாப்பிட்டாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி முடிஞ்சிடுச்சிங்க. ஓகே, பாய்.